வணக்கத்துடன் ட்ரீம் சேசர் டிகே. ஏத்தமான மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அந்த ஏத்தமான மனுஷனை வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏத்தமான விஷயங்கள், ஒரு மனுஷன் வந்து எந்த ஒரு பொய் புரட்டு பயத்துக்கு இல்லாமல் மனசில் பட்டதை சொல்லி வாழ்கிற ஒரு அழகான ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காட்சி இருக்கும். எம்எஸ் பாஸ்கர்ட்ட வந்து சசிகுமார் வேலைக்கு போயிருப்பார். நல்ல ஒரு வாரம் வேலை செய்வார். அதுக்கப்புறம் கடைசியில் வேணான்றவர் ஏன் தெரியாமல் வந்து ரொம்ப கோவத்தில் வந்து அந்த வார்த்தையில் அப்படியே கொட்டிடுவார். கடைசியில் வந்து உங்கள்கிட்ட ஒன்று மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வேலை செய்யும்போது ஒரு சொன்ன பொய்யை அது பொய் இதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவார். ஸோ அந்த உண்மையை கேட்ட உடனே வேலை கொடுத்துருவார் எம்எஸ் பாஸ்கர் சார். ஸோ ஒரு மனுஷன் எவ்வளோ தான் பழகினாலும் யதார்த்தமாக இருந்தாலுமே அவன் நெருங்கினவங்கள்ட்ட வந்து உண்மையாக இருக்கானா அப்படிங்கிற விஷயத்த வந்து அழகான இடத்துல வந்து டேரக்டர் வெளிப்படுத்தியிருப்பார். இதுதான் உண்மை. ஒரு மனுஷன் வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் யதார்த்தமாக இருந்தானா அவனை எல்லாருமே உண்டாலுமோ இல்லை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது ஏமாறுறவன் கிடையாது. தான் உண்டு தன் வாழ்க்கையில் வந்து தானாக நமக்காக வாழ்கிற ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனசு யாருக்கு வர அதான் ஏத்தமானவங்களோட மனசு. அந்த மனசு இருந்துச்சுனாவே லைஃப்பில் வந்து எந்த கஷ்டம் இருந்தாலும் சாதிச்சிட முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை இருக்கும். அந்த படத்தில் அவனுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தோம் ஒரு டைம் கூட வந்து சோர்வடையாமல் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பானம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஏத்தமான மனசு தான். இந்த உலகத்தில் அந்த மனசு எல்லாருக்கும் வேணும். அது ஏத்தமான மனசு இருந்தால் நம்மளை முழுசாக அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல ஏற்கனவே முன்னால் ஒரு கவிஞர் சொன்னது தான், யதார்த்தமாக இருந்து பார் உன்னை முற்றிலும் அறிவாய். நன்றியுடன் ட்ரீம் சேசர் டிகே.